மதுரை கோர்ட் கொடுத்த அதிரடி தீர்ப்பு. பாஜகவினருடன் அண்ணாமலை உற்சாக கொண்டாட்டம். திமுக போட்ட திட்டம் காலி. பேரதிர்ச்சியில் மு.க. ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் கடந்த சில மாதங்களாகவே சலசலப்பை ஏற்படுத்தி வந்தது. குறிப்பாக தங்களது அபிமானத்துக்குரிய மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருப்பதால் இந்த ஆட்சி காலத்திலேயே திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலையாக்கிவிட வேண்டும் என்று இஸ்லாமிய அமைப்புகள் திட்டமிட்டன. அதோடு இதுவரை இல்லாத அளவுக்கு அந்த மலையில் இஸ்லாமியர்கள் ஆடு, கோழி, மாடு பலியிடப் போவதாக மலையேறினார்கள். அப்போது திருப்பரங்குன்றம் முருக பக்தர்கள் அதை தடுத்து நிறுத்தினார்கள். இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு போனது. தமிழக அரசு எப்படியாவது திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலையாக்கிவிட வேண்டும் என்று வழக்கறிஞரை வைத்து வாதாடினார்கள். இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் முதல் கட்டமாக நிஷா பானு ஸ்ரீமதி அமர்வு விசாரித்தது. அப்போது இஸ்லாம் மதத்தை சார்ந்தவரான நீதிபதி நிஷா பானு சிக்கந்தர் தர்காவில் ஆடு, கோழிகளை பலியிடலாம் என்று தீர்ப்பளித்தார். ஆனால் அதே அமர்வில் இடம்பெற்ற இன்னொரு நீதிபதியான ஸ்ரீமதியோ ஆடு, கோழி, மாடுகளை திருப்பரங்குன்றம் மலையில் பலியிடுவதற்கு தடை போட்டார். இப்படி ஒரே அமர்வை சார்ந்த 2 நீதிபதிகள் வெவ்வேறு தீர்ப்பு சொன்னதால் இந்த வழக்கு 3வது நீதிபதியான விஜயகுமார் அமர்வுக்கு மாற்றப்பட்டது. அதை விசாரித்த அவர் திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு, கோழியை பலியிடக்கூடாது என்று தீர்ப்பு சொன்னதோடு அந்த மலை எப்போதும் போல் திருப்பரங்குன்றம் மலை என்றே அழைக்கப்படும் என்று திட்டவட்டமாக தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பு இஸ்லாமிய அமைப்புகள் மட்டுமின்றி மு.க. ஸ்டாலினுக்கும் உச்சக்கட்ட அதிர்ச்சியை கொடுத்தது. திமுகவின் முக்கிய வாக்கு வங்கியான இஸ்லாமியர்களுக்கு இந்த மலையை சிக்கந்தர் மலையாக்கி கொடுத்துவிட்டால் அவர்கள் எப்போதும் தனக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று ஒரு கணக்கு போட்டார். ஆனால் நீதிமன்றம் திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் தீர்ப்பளித்து ஆடு, கோழிகளை பலியிடுவதற்கும் தடை போட்டுவிட்டார்கள். இந்த தீர்ப்பு தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு கடும் உற்சாகத்தை கொடுத்துள்ளது. இதனால் இந்த தீர்ப்பை அவர் பாஜக தொண்டர்களுடன் சேர்ந்து கொண்டாடி மகிழ்ந்துள்ளார். இது ஒரு சிறப்பான தீர்ப்பு. இந்துக்களின் புனித மலையாக திகழும் திருப்பரங்குன்றம் மலையில் அசைவதற்கு இடமே கிடையாது. பாஜகவினரும் RSS தொண்டர்களும் இந்து முன்னணியினரும் நடத்திய போராட்டத்திற்கு பலன் கிடைத்துவிட்டது. திருப்பரங்குன்றம் முருக பக்தர்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்து விட்டார் என்று தனது மகிழ்ச்சியை பதிவு செய்துள்ளார் அண்ணாமலை. அடுத்த செய்தி. 2026 தேர்தலில் 200 சீட் வெற்றி பெற்றால் மத்தியில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம். ராசா மீண்டும் சர்ச்சை பேச்சு. திமுக MP ராசா 2G ஊழல் மூலம் இந்திய அளவில் பிரபலமானவர். அதோடு தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிரான சர்ச்சையான கருத்துக்களை பேசி தன்னை பரபரப்பான அரசியல்வாதியாக வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். ஏற்கனவே இந்துக்களை விபச்சாரியின் மகன்கள் என்று கூறிய ராசா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வந்துவிட்டு சென்ற அமித்ஷாவை அறிவில்லாதவர் என்று கூறினார். இந்த நிலையில் தற்போது தேர்தல் ஆணையத்தை கடுமையாக விமர்சித்து ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 30 ஆண்டுகளாக நான் MP-யாக இருக்கிறேன். அப்போதெல்லாம் இந்திய தேர்தல் ஆணையம் நியாயமான அமைப்பாக செயல்பட்டு வந்தது. வாக்காளர் பட்டியல், சின்னம் ஒதுக்கீடு, பூத் ஸ்லிப் ஆகியவை வெளிப்படையாக நடந்து வந்தது. ஆனால் இப்போது தேர்தல் ஆணையம் திருடர்களால் நிரம்பிவிட்டது. முன்பெல்லாம் 10 பேர் தான் திருடர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்போது அனைவரும் திருடர்களாக இருக்கிறார்கள். அதனால் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். என்றாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருட்டு முறையில் அவர்களால் அதிகாரத்தை பறிக்க முடியாது. மக்களின் நம்பிக்கை மட்டுமே ஆட்சிக்கு வர வேண்டும். காரணம், தமிழ்நாடு என்பது சாதாரண மாநிலம் அல்ல, முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலம். 2026 தமிழ்நாட்டில் வரப்போகும் சட்டமன்ற தேர்தல் இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. தற்போது மத்திய அரசுக்கு பெரும்பான்மை குறைந்திருக்கிறது. அதனால் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 150 முதல் 200 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றால் மக்களவைத் தேர்தல் நடைபெறாமலேயே மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று கூறியிருக்கிறார் ராசா. ஆனால் தமிழக சட்டசபை தேர்தலில் 200 சீட் அல்ல 234 சீட்டுகளையும் திமுக பெற்றாலும் மத்தியில் ஆட்சியை எதுவும் செய்ய முடியாது. மக்களவைத் தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றாலும் சர்ச்சை ஏற்படுத்துவது போல் அவர் பேசியிருப்பது கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. அதோடு எல்லாம் தெரிந்தவர் மாதிரி பேசும் ராசா தமிழ்நாட்டில் சட்டமன்ற 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெற்றால் மக்களவைத் தேர்தல் நடத்தாமலேயே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொல்வது அரசியல் ரீதியாக அவர் எதுவும் தெரியாதவர், புரியாதவர் என்பதையே இது வெளிப்படுத்துகிறது. அந்த வகையில் அமித்ஷா முட்டாள் அல்ல, இந்த ராசா தான் முட்டாள் என்பதை இந்த விஷயத்தின் மூலம் அவரே ஒத்துக்கொண்டுள்ளார் என்று சோஷியல் மீடியாவில் பலரும் அவரது கருத்தை கிண்டல் செய்து வருகிறார்கள். அடுத்த செய்தி. அடித்து உடைத்து விடுவோம். பாலிமர் டிவிக்கு மிரட்டல் விடுத்த திருமாவளவன். சென்னை உயர்நீதிமன்ற வாசலில் வழக்கறிஞர் ஒருவரின் ஸ்கூட்டர் மீது திருமாவளவன் கார் இடித்த விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் அந்த ஸ்கூட்டர் மீது எங்கள் கார் இடிக்கவில்லை என்று கூறிய திருமாவளவன், எங்களுடன் வந்தவர்கள் யாரும் அந்த வழக்கறிஞரை தாக்கவில்லை என்றும் கூறியிருந்தார்.
ஆனால் நேற்று எங்களது கட்சியினர் 4 தட்டு தட்டினார்கள், ஆனால் அடிக்கவில்லை என்று கூறினார். இப்படி இந்த விஷயத்தில் மாறி மாறி பேசிக் கொண்டு வருகிறார் திருமாவளவன். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் இந்த சம்பவம் நடைபெற்ற 5 நிமிடங்களில் பாலிமர் டிவியில் இதை ஒளிபரப்பி விட்டார்கள். அப்படி என்றால் இதை அவர்கள் திட்டமிட்டு செய்தார்களா என்கிற சந்தேகம் வருகிறது. ஒரு ஆள் வைத்து என்னுடைய காரில் வந்து விழுந்து இடித்து விட்டதாக சலசலப்பை ஏற்படுத்தி அவர்கள் இதுபோன்ற வீடியோக்களை வெளியிட்டு வருவார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ள திருமாவளவன், இப்படி எங்களை பற்றி திட்டமிட்டு அவதூறு பரப்பினால் பாலிமர் டிவி சேனலே இருக்காது என்று அந்த டிவி நிலையத்தை தொடர்பு கொண்டு மிரட்டியுள்ளார். நாங்கள் நினைத்தால் 5 நிமிடத்தில் உங்களுடைய டிவி சேனலை இல்லாமல் அடித்து உடைத்து விடுவோம் என்று கூறியுள்ளார். இதுகுறித்த தகவலை நேற்று பாலிமர் டிவி சேனலை வெளியிட்டுள்ளார்கள். அதோடு திருமாவளவன் கார் ஸ்கூட்டரில் இடித்த அந்த சம்பவம் நடந்த சில மணி நேரத்துக்கு பிறகுதான் நாங்கள் அந்த வீடியோவை வெளியிட்டோம். குறிப்பாக வழக்கறிஞர்கள் சிலர் இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருந்தார்கள். அதைத்தான் நாங்கள் வெளியிட்டோம். திருமாவளவன் சொல்வது போன்று அந்த ஸ்பாட்டில் இருந்தே நாங்கள் வெளியிடவில்லை. இந்த விவகாரத்தில் அவர்தான் தேவையில்லாமல் எங்களை பற்றி அவதூறு பரப்புகிறார் என்று அவருக்கு பதில் கொடுத்து அந்த வீடியோவை வெளியிட்ட இந்த செய்தியையும் பாலிமர் டிவி சேனல் வெளியிட்டுள்ளது. அடுத்த செய்தி, மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போகும் சுரேஷ் கோபி. என்ன காரணம் தெரியுமா? மலையாள சினிமாவின் முன்னணி நடிகரான சுரேஷ் கோபி 2016ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார். அதையடுத்து கடந்த மக்களவைத் தேர்தலில் திருச்சூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதை அடுத்து அவருக்கு பிரதமர் மோடி சுற்றுலா, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை மத்திய இணையமைச்சர் பதவியை வழங்கினார். ஆனால் இந்த அமைச்சர் பதவியை தொடர்வதற்கு தனக்கு விருப்பமில்லை என்று தற்போது சுரேஷ் கோபி தெரிவித்திருக்கிறார். அவர் கூறுகையில், நான் என்னுடைய மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறேன். எனக்கு பதில் கேரளாவில் இருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள சி சதானந்தன் மாஸ்டரை மத்திய அமைச்சராக்க வேண்டும். அப்படி செய்தால் இது கேரளா அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயமாக மாறும். அதோடு சதானந்தன் மாஸ்டர் மூத்த தலைவராக இருக்கிறார். அவருக்கு இந்த பொறுப்பை வழங்கினால் வடக்கு கண்ணூர் மாவட்ட அரசியலில் புத்துணர்ச்சியை கொடுக்கும். அவரது எம்பி அலுவலகம் மத்திய அமைச்சர் அலுவலகமாக மாற பிரார்த்தனை செய்கிறேன் என்று நடிகர் சுரேஷ் கோபி தெரிவித்திருக்கிறார். அதோடு சமீபத்தில் சுரேஷ் கோபி ஒரு விழாவில் பேசும்போது திரைப்படங்களில் நடிக்காததால் தனது வருமானம் கணிசமான அளவு குறைந்து விட்டதாக கூறியிருந்தார். அதன் காரணமாகவே அவருக்கு மத்திய அமைச்சர் பதவியை தொடர விருப்பமில்லையாம். அதோடு அவர் சொல்லும் இந்த சதானந்தன் மாஸ்டர் கடந்த 2021 கேரள சட்டசபை தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அதோடு 1994ஆம் ஆண்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் ஏற்பட்ட பிரச்சனையை வன்முறையான போது அவர் தனது 2 கால்களையும் இழந்தார். இந்த நிலையில்தான் தற்போது அவருக்கு ராஜ்யசபா சீட் வழங்கப்பட்டிருக்கிறது. இது சதானந்தன் மாஸ்டர் புகழ்பெற்ற ஆசிரியர் என்பதே சமூக செயல்பாட்டாளரும் கூட. அதனால் தான் இந்த மத்திய அமைச்சர் பதவியை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அவரது பெயரை சுரேஷ் கோபி குறிப்பிட்டு சொல்வதாக கூறப்படுகிறது. கரூர் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றத்துக்கு வரவேற்பு தெரிவித்த தமிழக தலைவர்கள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை மதுரை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து வந்த நிலையில் எஸ்ஐடி விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுள்ளது. ஆனால் தமிழக வெற்றி கழகமும் இந்த வழக்கை தமிழக காவல்துறை விசாரித்தால் கண்டிப்பாக உண்மை வெளிவராது. அதனால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அப்போது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழுவும் அமைத்துள்ளார்கள். அதோடு தமிழகம் சாராத 2 IPS அதிகாரிகளையும் இந்த விசாரணை குழுவில் நியமித்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு திமுகவுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்துள்ள நிலையில் அதிமுக, பாஜக, பாமக போன்ற கட்சிகள் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். இந்த கரூர் கூட்ட நெரிசலின் பின்னணியில் நடந்த பல விஷயங்களை திமுக மறைக்க முயற்சித்து வருகிறது. அதனால் சிபிஐ இதை விசாரித்தால் மட்டுமே இதன் பின்னணியில் நடந்த உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும் என்றும் இந்த கட்சிகள் இந்த தீர்ப்பை வரவேற்று கருத்து வெளியிட்டுள்ளார்கள்.